கோயம்பேடு ரோஹிணியில் படம் பார்க்க வந்திருக்கிறேன். பார்த்துட்டேன். சிறப்பான படம், அட்டகாசமான படம். என்னன்னா KS ரவிக்குமார் சார் படம், ஹரி சார் படம், பி வாசு சார் படம் மாதிரி கமர்ஷியல் படங்கள் மட்டும்தான் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்க இந்த படத்துக்கு வராதிங்க. ஏன்னா படம் ஸ்லோவாக தான் போகும். நல்ல படம், சிறப்பான படம், சூப்பர் படம், அருமையான படம். பாரதராஜா சார் படம், சேரன் சார் படம், மகேந்திரன் சார் படத்தெல்லாம் எவ்வளவு ஒரு வாழ்வியலை சொல்லியிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்வியலை அழகா அட்டகாசமாக சொல்லியிருக்காங்க. உண்மையிலே படம் பார்த்துட்டு முடிஞ்சு வெளியில வரும்போது எல்லாரும் அழுதுகிட்டே தான் வருவீங்க. அந்த அளவுக்கு இருக்கு. ஏன்னா நிறைய சிட்டில சென்னையில இருக்கிற மக்களுக்கு நிறைய தென் மாவட்டங்கள் கிராமப்புறத்தோட மக்களோட கஷ்டங்கள் தெரியாது. இப்போ ஒரு கடையில போய் ஒரு வாழைப்பழம் பார்த்தோன்னா 2 வாழைப்பழம் கொடுங்கன்னா அந்த வாழைப்பழத்தை நம்ம நிறைய பேர் காமெடிக்காக தான் யூஸ் பண்ணிருக்காங்க, காமெடி ட்ராக்குக்கு தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா வாழைப்பழத்துல ஒரு அந்த வாழைக்காய் ஆகட்டும் வாழைப்பழமாகட்டும் அதுக்காக எவ்வளவு பேரோட உழைப்பு இருக்கு, எவ்வளவு கஷ்டம் இருக்கு. அந்த வாழை எப்படி துணி நெய்கிறவனுக்கு நல்ல துணி கிடைக்காதோ, விவசாயம் பண்றவனுக்கு நல்ல சாப்பாடு வேலை கிடைக்காதோ, அதே மாதிரி ஒரு வாழை தொழிலாளி, வாழைக்காக கஷ்டப்படுறவன், வாழை கூலி மூட்டை சுமக்கிறவன், வாழையை சுமந்து அங்கிருந்து போகிறவன் ஒரு குரூப் இருக்கு. எப்படி தீப்பெட்டி தொழிற்சாலை தொழிலாளர் இருக்காங்க அதே மாதிரி இந்த தொழிலாளர்கள் இருக்காங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த வாழ்வியலை அருமையா சொல்லியிருக்காரு மாரி செல்வராஜ் சார். இந்த மாதிரி ஒரு படம் இதுவரைக்கும் வந்தது கிடையாது. ஏன் வந்தது கிடையாதுன்னா இந்த கண்டென்ட்ல வந்தது கிடையாது. அது இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு நம்ம யாருமே கேட்க தேவையில்லை. ஏன்னா அவர் வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை தான் மையமா வச்சு எடுத்திருக்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா மியூசிக் டைரக்டர் சாங் ஆகட்டும் பிஜிஎம் ஆகட்டும் படத்துக்கு அவ்வளவு பக்கபலமா இருக்கு. ஸ்கிரிப்ட் அவ்வளவு அற்புதமா, ஸ்கிரிப்ட் கொஞ்சம் கூட தொய்வு இல்லாம சுவாரஸ்யமா படத்தை அவ்வளவு அந்த ஃபீல் தியேட்டர்ல உள்ள ஃபீல் ஆடியன்ஸுக்கும் கொடுத்துருக்காரு அந்த டைரக்டர் மாரி செல்வராஜ் சார். உண்மையிலே அந்த ஃபீலோட அந்த படம் பார்க்கும்போது அவ்வளவு அட்டகாசமா இருக்கு. நான் படம் முடிஞ்சிட்டு வெளியில வரும்போது பார்த்தா ஆளாளுக்கு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்ன இவ்வளவு எனக்கும் ஃபீல் இருந்தது. ஆனா எல்லாரும் பெண்களானாலும் சரி, நடுத்தர வயதானாலும் சரி, கிராமப்புறத்துல இருந்து சென்னைக்கு வேலை பார்த்து இருக்கிறவங்களும் சரி, அவங்க ஒரு 25 வருடங்களுக்கு முன்னாடி 20 வருடங்களுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டங்களை இதை காட்டியிருக்கிறாங்க. உண்மையிலே சிறப்பா இருக்கு. என்ன சொல்றேன்னு தெரியல. ஏன்னா அவ்வளவு அட்டகாசமா இருக்கு. ஏன்னா இது கமர்ஷியல் படம் கிடையாது. தியேட்டருக்குள்ள வர்றவங்க ஓப்பனிங் சாங் ஃபைட் அந்த மாதிரி உள்ள விஷயத்தை எதிர்பார்த்து வராதீங்க. நல்ல கதையம்சம், ஒரு 2 மணி நேரம் நம்ம வித்தியாசமான ஒரு படம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க தாராளமா மாரி செல்வராஜ் சார் படத்துக்கு இந்த படத்தை பார்க்கலாம். இந்த படத்துக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இந்த படத்துக்கு நான் ஃப்ரீ டிக்கெட்ல பார்க்கல. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நான் கை காசு போட்டு டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணி பார்த்தேன். எதுக்காக பார்த்தேன்னா ஒரு நல்ல படங்கள் யார் பண்ணாலும், எந்த இயக்குனர் பண்ணாலும், எந்த ஹீரோ நடிச்சாலும் அந்த படம் படத்துக்கு நம்மள மாதிரி ஒரு சினிமாக்காரங்க சப்போர்ட் பண்ணணும். அதுக்காக தான் நான் படம் பார்த்தேன். 2வது நல்லா இல்லாத படத்தை ஒரு பிரியாணி ஒரு இடத்துல கெட்டு போற பிரியாணி சாப்பிட்டுட்டு சூப்பர் பிரியாணி அட்டகாசமா இருக்குன்னு சொல்றது அது இன்னொருத்தன் சாப்பிட வர்றவனை நம்ம கேவலப்படுத்துறதுக்கு சமம். அதே மாதிரி தான் நல்லா இல்லாத படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றதும், நல்ல படத்தை நல்லா இல்லைன்னு சொல்றதும் மிகவும் தப்பான விஷயம். உண்மையிலே படம் சிறப்பா அட்டகாசமா ஒரு படத்தை நீங்க ஃபேமிலியோட குடும்பத்தோட பார்த்து அந்த இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடந்திருக்கா, நமக்கு இதெல்லாம் இப்படி ஒரு வாழ்வியல் இருக்கானுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். அனைவரும் இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க. தியேட்டர்ல தவிர நீங்க எந்த டிவிலையும் எந்த ரைட்ஸ் வாங்கி எந்த இதுல பார்த்தாலும், OTTல இந்த படத்தை வாங்கி டவுன்லோட் பண்ணி பார்த்தாலும் இந்த படத்தோட சுவாரஸ்யம் கிடையாது. படத்தை தியேட்டர்ல பாருங்க. உண்மையிலே நம்பி பார்க்கலாம். வாழை உண்மையிலே சூப்பர். தேங்க்யூ.